வீட்டில் ஒரு இப்படி நல்ல சொல்லி எங்க வந்து சம் இருந்து மேல பாக்குறாங்க டீசெண்டா சாப்பிடணும். அப்படியா? டீசெண்டா காமி எப்படி சாப்பிடுறாங்க அப்போ? பட்டும் படாம நாட்டு அதை சாப்பிடுறேன். என்ன சொல்லிட்டு நீங்க என்ன சட்டியில குழச்சு அப்படியே நக்குறீங்க, இப்படி உட்காந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டுருக்கீங்க பட்டும் படாம. உனக்கு ஒரு டீசெண்ட் வருமா, எனக்கு ஒரு டீசெண்ட் வராதா? சரி சாப்பிடுங்க. ஏன்னா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க, அது இப்படி குத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. சாப்பிடலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிடலாமா? டைம் ஆச்சு இல்ல, பசிக்குது, வாங்க சாப்பிடுவோம். சட்டி குண்டா கழிச்சு சாப்பிடலாமா? நல்லா சாப்பிட்டுயே சாப்பிடுவோம். சரி அதெல்லாம் சரி, நேத்தியம் ஹோட்டல் மட்டும் அவங்க டீசெண்டா அப்படி சேர் உட்கார்றது என்ன, சாப்பிடுறது என்ன, பட்டும் படம் பிடிக்கிறது என்ன, இப்ப என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அரே அது நடிப்பு, இதுதான் ஒரிஜினலா சாப்பிடுறோம். நம்ம எல்லா பொம்பளையும் வீட்டுல புதத்துப்பாளுங்க, ஆனா ஹோட்டல்ல தான் கௌரவமா இப்படி 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 சாப்பிடுவாளுங்க. அங்க நடிக்கிற நடிப்பு இருக்க ஆளுகளே அரை இட்லிக்கு கூட திக்க மாட்டாளுங்களாமா. யாரு சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? ஆனா ஒரு வீட்டுல அரை இட்லி, அங்க வீட்டுக்குள்ள நிறைய சோத்த போட்டு தின்பாங்க. அங்க போனா இப்படி இதுதான் டீசென்ட், அது டீசென்ட் கிடையாது. இதுதான் நமக்கு எப்பவுமே இதுதான் நம்ம சாப்பிடணும். இப்படிதான் நம்ம டீசென்ட், இப்படிதான் எல்லா வீட்லயும் நடக்குது, இப்படிதான் எல்லா வீட்லயும் நடக்குது. அதுதான் இப்ப நடிப்புடி, நடிப்பு. அதே மாதிரி கத்துக்கோ, அங்க எப்படி நடிக்கணும் இங்க எப்படி நடிக்கணும்னு. சரியா? ஞான கண்ணை திறந்துட்டீங்கம்மா, வேலை சொல்லி கொடுத்தீங்க, இல்லாட்டி நடிக்கவே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நடிப்புக்காரி. என்ன பண்ணாலும் நம்ம நடிக்கிறோம் கண்டுபிடிச்சிடுறாங்க, இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இருக்க ஆளே கிடையாது, சிபிஐ ஜாயின் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன்.